வணக்கம். எவ்வளவு கேட்டாலும் அதைவிட மிக அதிகமாக தர தயாராக காத்திருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கொடான கொடி வணக்கங்களும் நன்றிகளும். வாழ்க வளமுடன், வாழ்வும் வளத்துடன். இன்னைக்கு கொஞ்சம் ஒரு எக்ஸ்டர்னல் பிளேஸ்ல இருக்கேன், என்னோட வழக்கமான பிளேஸ்ல இல்லை. அதனால கொஞ்சம் சவுண்ட் குவாலிட்டியோ வேற ஏதாவது டிஸ்டர்பன்ஸா இருந்ததுன்னா கொஞ்சம் பொறுத்தரவும். உங்க பர்மிஷனோட ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனோட நம்ம இந்த செஷன் ஆரம்பிப்போம். எலிக்சர் மிக்ஸோட ஹெல்த் அவேர்னஸ் செஷனுக்கு உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். அது என்ன ஹெல்த் அவேர்னஸ் செஷன்? அதான் எனக்கு நிறைய தெரியுதே, எனக்கு தெரியாத விஷயத்தையா நீங்க புதுசா சொல்ல போறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய கேட்குறீங்களா? இன்னைக்கு தெரிஞ்ச விஷயம், அதுல தெரியாத உண்மைகள் நிறைய பேச போறோம். என்ன பார்ப்போமா? முக்கியமா இந்த குழந்தையின்மை, பாலியல் ஆரோக்கியம், இந்த மெனோபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பீரியட்ஸ் முடியிற ஸ்டேஜ்ல பெண்கள் கடந்து வரும் ஒரு கடினமான பாதை. இதற்கடுத்தது வயதானதுக்கு அப்புறம் ஆண்களுக்கு வரக்கூடிய இந்த ப்ராஸ்டேட் இஷ்யூ. இந்த 4 விஷயங்களும் எவ்வாறு நம்மை பாதிக்கிறது, அதிலிருந்து வெளில வர்றதுக்கு என்ன செஞ்சா பெட்டரா இருக்கும், இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது என்ன, இதே மாதிரி எல்லாத்தையுமே பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான மறுப்பு அறிவிப்பு, டிஸ்கிளைமர். இன்னைக்கு எல்லாரும் நிறைய பேர் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, நேற்று செஷன்லையும் கடைசியில் ஒருத்தர் வந்து கேட்டாரு, சார் கிட்னி பேஷண்ட் ஒருத்தர் கிட்னி ப்ராப்ளம் ரொம்ப பிரச்சனையில இருக்காரு, நம்ம பொருளை கொடுத்தா சரியாயிடுமாங்க சார் அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிப்பும் கடைசி ஒரு ட்ரிப்பும் இதை 2 முறை சொல்றதுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம். நிறைய பிரச்சனைகளுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. உடனே என்ன செய்யறாங்க, சார் இதுதாங்க சார் ட்ரீட்மெண்ட், இதை விட்டா உங்களுக்கு வேற வழியே இல்லைங்க சார், இதை சாப்பிடுங்க சார் அப்படியே சரியாயிடும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. எலிக்சர் மிக்ஸ்ங்கிறது ஒரு மெடிசின் கிடையாது, ட்ரக் இல்லை. ட்ரீட்மெண்ட்டுக்கான டைரக்டா ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது. இது ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட், ஹெர்பல் ஸ்டெம் செல் ஃபுட் சப்ளிமெண்ட், துணை உணவு பொருள். இது ஏதாவது ஒரு நோயை கண்டறியறதுக்கோ அதற்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கோ அல்லது குணப்படுத்துவதற்கான பொருள் கிடையாது. நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, எப்படி பூச்சி மருந்துன்னு பூச்சிக்கொல்லி விஷத்தை மருந்து மருந்துன்னு சொல்லி பழக்கப்பட்டுட்டோமோ, அது மாதிரி இந்த ஃபுட் சப்ளிமெண்ட்டையும் மருந்துன்னு சொல்லி பழக்கப்பட்டுட்டோம். இது ஒரு மருந்து அல்ல, துணை உணவு பொருள். இதை வந்து கிளீனா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. யாருக்காவது ஷேர் பண்ணும்போது இந்த விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறமா கொடுங்க. ட்ரீட்மெண்ட்டுங்கிறது யார் பண்ணலாம்? ஒரு குவாலிஃபைடு டாக்டர் மட்டும்தான் பண்ணலாம். இந்த எலிக்சர் மிக்ஸ் எதற்கு உருவாகி இருக்கு அப்படின்னா, நம்முடைய உடம்பை இதே மாதிரி நோய்கள் வராமல் முன்னெச்சரிக்கையா பாதுகாத்துக்கிறதுக்காக. அப்ப இதை என்ன செய்யலாம், யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, 18 வயதுக்கு மேற்பட்ட நான் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே சாப்பிடலாம். அவங்க நோய்வாய்ப்பட்டவரா இருக்கலாம், நோய் இல்லாதவரும் இருக்கலாம். ஆனா நோய்வாய்ப்பட்டவருக்கு கொடுக்கறதா இருந்ததுன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு மாற்று கிடையாது. இது அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், இது சப்ளிமெண்ட் எடுத்துக்கலாம், துணை உணவுப் பொருள், ஊட்டச்சத்து அதே மாதிரி எடுத்துக்கலாம். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் எடுத்துக்கணும். ஒரு பேஷண்ட் எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க விருப்பப்பட்டு டாக்டரோட கன்சர்ன் ஏதாவது வேணும்னா வாங்கிட்டு அப்படிதான் எடுக்கணும். குறிப்பா ரொம்ப தீவிரமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இதை தயவு செஞ்சு கொடுக்க வேண்டாம். ஓகே, இது வந்து திருப்பி சொல்றோம், திஸ் இஸ் நாட் எ மெடிசின், திஸ் இஸ் எ ஃபுட் சப்ளிமெண்ட். ஓகேங்க. இப்ப நம்ம இன்னைக்கு ஒரு 4 தூண்கள், ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான 4 தூண்கள் வயது வந்தவர்களுக்கானது தான் இன்னைக்கு. இதுல ஃபர்ஸ்ட் இன்ஃபெர்டிலிட்டி, குழந்தையின்மைக்காக. 2வது பாலியல் ஆரோக்கியத்துக்காக. 3வது மெனோபாஸ் ஹெல்த்துக்காக. 4வது ப்ராஸ்டேட் ஆரோக்கியத்திற்காக. இந்த 4 விஷயத்துக்கும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது இது உங்களுக்கு எந்த விதத்திலையும் எந்த விதமான பாதிப்பையும் கொடுக்காது. இந்த 4 விஷயத்துக்கு ப்ரமோட் பண்ணும்போது, ஏன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு கொடுக்கும்போது
எதுவும் கிடையாது. தீவிரமான நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு கொடுக்கும்போது அவங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். இப்ப பாலியல் ஆரோக்கியத்துக்காக இது கொடுக்கும்போது என்ன ஆகும்? ஆண்களுக்கு இமீடியட்டா இமீடியட்டா உணர்வை தூண்டுது. பெண்களுக்கு அந்த பால் உறுப்பு மண்டலங்கள்ல இருக்கிற பாதிப்பை சரி பண்ணுது. எதே மாதிரிங்க? அந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ஆர்கன்ஸ்ல இரகுலர் பீரியட்ஸ், அதே மாதிரி பிசிஓடி, பிசிஎஸ் அதுக்கெல்லாம் நல்ல தீர்வு கொடுக்குது. மெனோபாஸ் இதை நம்ம டீட்டெயிலாக தனித்தனியா பார்ப்போம். குழந்தையின்மை. இன்னைக்கு எல்லாரையும் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்பாங்க. சார், நீங்க எத்தனை கோடி சம்பாதிச்சிருக்கீங்க? எத்தனை வீடு வச்சிருக்கீங்க? பெரிய வீடு எத்தனை? சின்ன வீடு எத்தனை? எவ்வளவு சொத்து சேர்த்துருக்கீங்க? எவ்வளவு கடன் வச்சிருக்கீங்க? எவ்வளவு வண்டி வச்சிருக்கீங்க? எவ்வளவு பைக் வச்சிருக்கீங்க? எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கீங்க? இதெல்லாம் கேட்பாங்க. சான்ஸே இல்லை. அவங்க கேட்குற கேள்வி கேள்வி என்ன தெரியுமா? அவங்களோட பெரிய சொத்து எவ்வளவு சொத்து வச்சிருக்காங்கன்னு. சார், உங்களுக்கு எத்தனை பசங்க? ஆனா இந்த கேள்வி நமக்கெல்லாம் சாதாரண கேள்வியா இருக்கும். சார் 2 பசங்க சார், 3 பசங்க சார், ஒரு பையன் 2 பொண்ணு சொல்லிட்டு கூலா நகர்ந்து போயிடுவோம். ஆனா இதோட வலியும் வேதனை யாருக்கு தெரியுமா? குழந்தை இல்லாதவங்களுக்கு தான். அது எப்படி இருக்கும்னா அப்படி குத்துற மாதிரி இருக்கும். அந்த வலி வேதனை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த குழந்தையின்மை அப்படிங்கிற விஷயத்திலேருந்து வெளியில வர்றதுக்காக முன்னாடி எல்லாம் அப்படி ஒரு விஷயமே கிடையாது. ஆண்களுக்கு அந்த மலட்டுத்தன்மை அப்படிங்கிறதே கிடையாது. அப்படிதான் இருக்கும். மலடி அப்படிங்கிறது பெண் தன்மைக்கான வார்த்தையா மட்டும்தான் இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆண்களுக்கும் மலட்டுத்தன்மை, பெண்களுக்கும் மலட்டுத்தன்மை. நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள், நம்ம தூங்கும் முறை, சாப்பிடும் முறை, உடற்பயிற்சி இல்லாத செடன்டரி லைஃப், நம்ம கவலை, டென்ஷன், பணம் பணம் பணம்ட்டு பணத்தை நோக்கிய பயணத்தில் நாம முக்கியமான சொத்துக்கள்லாம் இழந்துடுறோம். இது தீர்க்க முடியாத பிரச்சனையான்னா கண்டிப்பா கிடையாது. தீர்க்க கூடிய பிரச்சனை தான். இப்ப இன்ஃபர்டிலிட்டிக்கு காரணமா இருக்கிறதெல்லாம் என்னங்க? ஹார்மோனல் இம்பேலன்ஸ். நிறைய நம்ம உடம்புல ஹார்மோன்ஸ் இருக்கு. தைராய்டு, ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரோசோன், டெஸ்டோஸ்டரோன் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கு. ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டரோன் மிகுதியா இருக்கணும், பெண்களுக்கு அது குறைவா இருக்கணும். ஆனா பெண்களுக்கும் அந்த டெஸ்டோஸ்டரோன்ங்கிறது தேவை. ஒரு குறிப்பிட்ட அளவு அவங்களுக்கும் தேவை. யாருக்கு கூட இருக்கணும், யாருக்கு குறைவா இருக்கணும்? ஆண் தன்மை உள்ளவங்களுக்கு அதிகமாகவும், பெண் தன்மை உள்ளவங்களுக்கு குறைவாகவும் இருக்கும். சரி, ஆண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் உண்டு அப்படின்னு அவங்களுக்கும் உண்டு. இப்ப கடவுளையே பார்த்தா சிவனை அர்த்தநாரீஸ்வரர்னு காமிப்பாங்க. ஆண் பெண்ணும் கலந்த உருவமா காமிப்பாங்க. அப்ப எல்லா மனிதர்களும் ஆண் தன்மை உண்டு, பெண் தன்மை உண்டு. அப்ப இந்த ஆண் தன்மை பெண் தன்மை அதிகமாகிறதோ இல்ல குறையும் போதோ சில பிரச்சனைகள் வரும். ஹார்மோனல் இம்பேலன்சஸ். அதே மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிறது மனதளவுல நிறைய பேர் பிரச்சனை இழுத்து போட்டுக்கிறாங்க. காசு சம்பாதிக்கிறதுக்காக ஓடி ஓடி ஓடி. இன்னும் நிறைய சில தொழில் செய்யறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்லயே இருப்பாங்க. அவங்களோட கார்டிசால் லெவல் அப்படியே உச்சத்துல இருக்கும். கார்டிசால்னா என்னங்க? அந்த காலத்துலலாம் வேட்டையாடும் போது நம்ம ஏதாவது மிருகம் துரத்துதுன்னு வச்சுங்களேன், இந்த கார்டிசால் அதிகமா சுரக்கும். வேகமா ஓடுறதுக்கு நமக்கு ஒரு திறனை கொடுக்கறதுக்காக. இன்னைக்கு வண்டியில டிராவல் பண்றேன், அந்த டிரைவர் அப்படியே சீட்டு மேல நின்றுட்டு ஓட்டுற மாதிரி ஓட்டுறாரு. அப்படியே பதட்டமாவே ஓட்டுறாரு வண்டியை. அந்த பதட்டத்தோட வண்டி ஓட்டிகிட்டே இருந்தா என்ன, அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது என்ன செய்யும்? நம்ம மனதளவுல, உடல் அளவுல நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். அடுத்தது புவர் நியூட்ரிஷன். ஒரு சரியான ஊட்டச்சத்து இல்லாத உணவு தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு கறியா வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, கடையில வாங்குறோம். உதாரணத்துக்கு நான் சென்னையில இருக்கேன். கடையில நான் வாங்குற உணவு எங்க இருந்து வருதுன்னா கோயம்பேடு மார்க்கெட். அதே மாதிரி இந்த சரி, இத்தனை நேரம் ஆடியோ கேட்டுதான்? ஆடியோ கரெக்டா தானே இருக்கு? யாராவது? ஓகே, ஐ ஹோப் ஆடியோ கரெக்டா இருக்கு. இப்ப கரிகாய் நமக்கு சேர்றதுக்கு சில தினங்கள் ஆகுது. அப்ப
பறிச்ச உடனே எவ்வளவு நியூட்ரிஷன் இருக்குமோ அந்த குவாலிட்டி ஒரு 4 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாப்பிடும் போதெல்லாம் தேங்க்யூ இருக்கிறது இல்லை. அப்ப இதெல்லாம் விட என்விரான்மெண்டல் டாக்ஸின்ஸ் என்னங்க, நம்ம சுத்தி புகை, நச்சு, வண்டியில புகை, எங்க சில ஃபேக்டரிஸ்ல இருந்து வரக்கூடிய புகை, வீட்டுல எரிக்கிற புகை, இதெல்லாம் விட ஃப்ரிட்ஜ் ஏசி என்னெல்லாம் வைக்கும்போது அதுலேருந்தும் சில எமிஷன்ஸ் இருக்கு. நீங்க வண்டியில போகும்போது அந்த பிளாஸ்டிக் ஹீட்ல பட்டு அதுலேருந்து சில எமிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இதே மாதிரி நம்ம சுற்றுப்புறத்துல நிறைய டாக்ஸின்ஸ் நம்ம உடம்புல போய் பாதிக்குது. இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, தாய்ப்பாலில் விஷம் அப்படின்னு இருந்த நியூஸ் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நியூஸ். இன்னைக்கு தாய்ப்பால்ல பிளாஸ்டிக் துணுக்குகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆபத்தா இருக்கு. கடல்ல பாத்தீங்கன்னா நிறைய நம்ம போடுற பிளாஸ்டிக்லாம் இங்கே அங்கன்னு ஆத்துல போகுது, குளத்துல போகுது, கடைசியில தண்ணியில கலந்து கடல்ல போய் அந்த தண்ணியில வாழற உயிரினங்கள் சாப்பிட்ற சாப்பாடுல பிளாஸ்டிக் துணுக்குகள் நிறைய போய் இது அப்படியே ஒரு சைக்கிள் தான். நம்ம உடம்புக்குள்ள நிறைய பிளாஸ்டிக் வருது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் விட நம்ம மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. பிசிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் தாண்டி மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய இருக்கு. உறவு முறைகள்ல நிறைய சிக்கல்கள் இருக்கு. பணம் சம்பாதிச்சு பணத்தை பின்னாடி ஓடி ஓடி காசு பின்னாடி ஓடி அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. அது மாதிரி நம்ம ஒரு சமூகத்துல மதிப்புல வாழணும் அப்படின்ட்டு அந்த மதிப்புக்கு பின்னாடி போய் 4 பேர் என்ன நினைப்பாங்களோ, 4 பேர் என்ன சொல்லுவாங்களோன்னு நினைச்சிட்டு நாம நம்ம வாழ்க்கையையும் தொலைத்து கொண்டே தான் இருக்கோம். இதெல்லாமும் எலிக்சர் இன்ஃபர்டிலிட்டிக்கு காரணமா இருக்கு. இரண்டாவது பாலியல் ஆரோக்கியம். இன்னைக்கு நிறைய பேருக்கு பாலியலுக்கான அந்த தூண்டுதலோ ஆர்வமோ இல்லாம இருக்கு. ஒருத்தர் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா, உடல் நல்லா இருக்கணும், மனம் நல்லா இருக்கணும், கணவன் மனைவிக்குள்ள, அம்மா அதாவது நம்ம உறவினர்களுக்குள்ள இருக்கிற அந்த தொடர்பு இருக்குல்ல, அந்த ரிலேஷன்ஷிப், அதெல்லாம் நல்ல குவாலிட்டியா இருக்கணும் எல்லாரோடையும். இப்ப பாலியல் ஆரோக்கியம் சரியா இல்லை அப்படின்னா இந்த பிசிக்கல், எமோஷனல், மென்டல் ஹெல்த் எல்லாம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு காலகட்டத்துல நிறைய பேருக்கு அந்த லவ் டிசையரே இருக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. உடம்பு பலகீனம் ஆயிடுச்சு. உடம்பு பலமா இருந்தாதான் மனசு பலமா இருக்கும். மனசு பலமா இருந்ததுன்னா தான் அந்த கவர்ச்சி இருக்கும். எதிர்பாலினத்தை கவரும் தன்மை இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த லோ லிபிடோ இருக்குங்கிறாங்க. அடுத்தது எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன், அந்த விரைப்புத்தன்மை குறைபாடு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கு. ஜென்ரலா 60-70 பேர் வயதுக்கு மேல வரக்கூடிய அந்த வயதாகும் தன்மை இன்னைக்கு 40 வயதுக்கு மேல வருது. குறிப்பா இந்த வேக்சினேஷன் போட்டதுக்கு அப்புறம் ரத்தம் உறையும் தன்மை அப்படிங்கிறது எல்லாருக்கும் அதிகமாயிருக்கு. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, இதயத்துக்கு போகும் ரத்த குழாய்கள்ல அடைப்பு வந்ததுன்னா அது மாரடைப்பா மாறுது. மூளைக்கு போகும் ரத்த குழாய்கள்ல அடைப்பு வந்ததுன்னா அது ஸ்ட்ரோக்கா மாறுது. இதே கால்ல 2வது இதயம்னு சொல்லக்கூடிய கால் பகுதியில இருக்கிற ரத்த குழாய்கள்ல அடைப்பு வந்ததுன்னா அது வெரிகோஸ் வெயினா மாறுது. இதே தான் ஆண்குறிக்கு போற ரத்த குழாய்கள்ல அடைப்பு வரும்போது அது விரைப்புத்தன்மை குறைபாடா இருக்கு. இது பாலியல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப பெயின்ஃபுல் இதுவா இருக்கு. அது மாதிரி பெண்களுக்கு அந்த உயவுத்தன்மை இருக்கிறது இல்லை. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, ஆண்கள் வந்து முன்விளையாட்டுகள்ல ஈடுபடுறது, அவங்கள வந்து தயார்படுத்தல, மனதளவிலையும் உடல் அளவிலையும் தயார்படுத்தாம டைரக்டா ஒரு தாம்பத்தியம் அப்படின்னு போகும்போது அவங்களுக்கு பெயின்ஃபுல் இன்டர் கோர்ஸா இருக்கும். அதே சமயத்தில் சில பேருக்கு அந்த லூப்ரிகேஷன் இல்லாத தன்மை பெண்களுக்கு இருக்கும். அதுவும் ஒரு காரணமா இருக்கும். அடுத்தது, நாம சரியா செயல்படுறோமா, நம் எதிர்ப்பால திருப்திப்படுத்துறோமா அப்படிங்கிற மாதிரி சில மனசளவுல சில சந்தேகத்தோடையே நிறைய இருப்பாங்க. அது ஒரு கவலையும் அழுத்தத்தையும் தருது. அந்த நேரத்துல அந்த க்ஷணத்தை என்ஜாய் பண்ணும். அப்படி இல்லாம நம்ம ஒரு ப்ரெஷர் டென்ஷன்லயே நிறைய பேர் அந்த தாம்பத்தியத்துல ஈடுபடுறாங்க. அதெல்லாமும் பாலியல் ஆரோக்கியத்துக்கு ஒரு சேலஞ்சா இருக்கு. 20-30 வயதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்காது, டென்ஷன் இருக்காது, சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய இதுல இருக்காது திருமணம் ஆகும் வரைக்கும். திருமணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஹார்மோனல் ஷிஃப்ட் ஜாஸ்தியாகும். குறிப்பா பெண்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். வீட்டையும் பார்த்துக்கணும், சில பேர் வேலைக்கு போகும்போது அதையும் பார்த்துக்கணும் போது இன்னும் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆகும். 50 வாக்குல பெண்களுக்கு குறிப்பா மெனப்பாஸ் அப்படிங்கிற ஒரு ஹார்ட் டு டிராவல் ஜேர்னி. 60க்கு மேல என்ன ஆகுதுங்க, உடம்பு தெம்பு இல்லாம பலகீனமாகி அந்த டீஜெனரேஷன் ப்ராசஸ்க்குள்ள போயிடுது. இந்த டயத்துல என்ன ஆகுதுன்னா, சின்ன வயசுல இருக்கிற பாலியல் ஆரோக்கியம் வயதாக வயதாக இருக்கிறது இல்லை. 3வது மெனோபாஸ்.
இது இந்த மெனோபாஸ்ங்கிறது சொன்னா புரியாதுங்க, பட்டாதான் தெரியும். ஆண்களுக்கு இதோட வலி தெரியவே தெரியாது. நான் என்ன சொன்னாலும், உங்க வீட்டுக்காரம்மா என்ன சொன்னாலும், உங்க அம்மா என்ன சொன்னாலும், அந்த எருதின் வலி காக்கைக்கு தெரியுமான்னு சொல்லுவாங்க. எருதுக்கு ஒரு புண்ணு இருக்கும், காக்கா குத்தும். அதுக்கு என்னங்க, அது ஏதோ உணவு மாதிரி இருக்கும், அது குத்தும். ஆனா அந்த வலி எதுக்கு தெரியுங்க, அந்த எருதுக்கு தான் தெரியும், அந்த மாட்டுக்கு தான் தெரியும். அதே மாதிரி பெண்களோட அந்த மெனோபாஸ் டயத்துல வர பிரச்சனை அப்படிங்கிறது அந்த அப்பப்பப்பப்பப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த பெண்களை பார்த்தா நமக்கு கோபமா வரும். ஏன்னா அவ்வளவு கோபப்படுவாங்க, எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க. அந்த கோபத்தை கண்டு நமக்கு கோபம் அதிகமாகும். அப்ப கோபப்பட வேண்டிய நேரம் கிடையாது, அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நேரம், அவங்கள அரவணைக்க வேண்டிய நேரம் அந்த மெனோபாஸ் டைம் அப்படிங்கிறது. ஆனா நாம என்ன செய்யறோம், நம்ம கண்ணாடி மாதிரிங்க. நீங்க முன்னாடி நின்னு என்ன காமிக்கிறீங்களோ அதைத்தான் நம்ம காமிப்போம் அப்படின்ட்டு கெத்தா சொல்லுவோம். ஆனா அது கிடையாது. அந்த மெனோபாஸ் டயத்துல அவங்க ஜென்ரலாவே பெண்களுக்கு என்ன நடக்கும்னா, அந்த 28 நாள் பீரியட்லயும் 28 விதமான மூட் ஸ்விங் இருக்கும். ஒரு நாளைக்கு அன்பா இருப்பாங்க, ஒரு நாள் தேவதையா இருப்பாங்க, ஒரு நாள் கடவுளா இருப்பாங்க, அடுத்த சில நாட்கள் அரக்கியா இருப்பாங்க, கோபக்காரியா இருப்பாங்க, பத்திரகாளியா இருப்பாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்குள்ள அப்படி போட்டு படுத்துதுங்க, உடம்பு அப்படியே புழிஞ்சு எடுக்குது. அப்ப அவங்க அன்பா இருந்தாலும் அந்த உடம்பு வலி வேதனையில கோபம் வரும். நீங்களே சொல்லுங்க, பசியோட இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அந்த நேரத்துல ஆண்களுக்கு எவ்வளவு கோபம் வருது. பசிங்கிறது ஒரு உணர்வு, கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி வலி அப்படிங்கிறது ஒரு உணர்வு. அந்த வலியா இருக்கும்போது என்ன ஆகும்னா, பெண்களுக்கு தாங்க முடியாத வேதனைகள், ஒவ்வொரு விதமா வேற வேற விதமா வேதனைகள் இருக்கும். அதுவும் குறிப்பா இந்த மெனோபாஸ் டயத்துல அந்த மார்புல வலிக்கிறது, கழுத்துல வலிக்கிறது, முதுகுல வலிக்கிறது, இடுப்புல வலிக்குது, ஒவ்வொரு மூட்டுக்கும் வலிக்குது. உதிரப்போக்கு போகும்போது 10 நாள், 15 நாள், 20 நாள்னு தொடர்ந்து போயிட்டு இருக்கும். அதே மாதிரி ஹார்ட் ஃபிளாஷஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஹார்ட் ஃபிளாஷஸ் அப்படின்னு என்னங்க, கட்டி கட்டியா போகும், கலர் கலரா மாறி போகும், பெயின்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த மெனோபாஸ் பீரியடை கடக்கிறதுக்குள்ள அவங்க படுற அவஸ்தை அப்படிங்கிறது பேர் அவஸ்தை. அவங்களோட ஹார்மோன் லெவல்கள்லாம் இறங்கும். இதுல சில பேர் என்ன செய்வாங்கன்னா, கர்ப்பப்பையில ஏதாவது பிரச்சனைன்ட்டு அதை அப்படியே பிச்சு போட்டுறது அப்படின்னு டாக்டர் சொல்லி போட்டுருவாங்க. அப்ப இன்னும் அவங்களுக்கு அந்த உடல் பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமாகும். நைட்ல வியர்வை அதிகமா சுரக்கிறது, ஹார்ட் ஃபிளஷஸ் அப்படின்னா அதாவது கட்டி கட்டியா திப்பி திப்பியா பீரியட்ஸ் இருக்கிறது, மூடு மாறிட்டே இருக்கிறது. அதே மாதிரி போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த் எல்லாம் ரொம்ப மாறுது. அதே மாதிரி ஒரு ஃபோக்கஸ்டா இருக்க முடியாது, காக்னிட்டிவ் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆஹ் அவங்களால ஒரு யோசிச்சு ஒரு விஷயத்த தீவிரமா செயல்படுத்த முடியாது. ஒரு விஷயத்த செய்யலாம்னு நினைப்பாங்க, ஆனா மனசு அங்க போகாது. உடல் ஒரு மாதிரி சொல்லும், மனசு ஒரு மாதிரி சொல்லும், ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு மாதிரி சொல்லும். இதே மாதிரி பிரச்சனைகள்லாம் பெண்களுக்கு இருக்கும். 51 வயதுக்கு மேற்பட்ட நிறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஆனா ஜென்ரலா இப்ப என்ன அப்படின்னா, 42 43 வயதுகள்லயே இதே மாதிரி பிரச்சனைகள்லாம் ஆரம்பிச்சிருது. ஓவர் ப்ளீடிங் வந்தா ஒரு 15 நாளைக்கு தொடர்ந்து ப்ளீடிங் இருக்கிறது, அவங்களோட ஹெச்பி லெவல்லாம் கம்மியாயிருது. இதே மாதிரி ரொம்ப பாதிப்பு. ஒரு பெண்மணி ஒரு நேரத்துல சொல்வதை கேட்டேன், தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு. எவ்வளவு வேதனை அவங்க பட்டுட்டு இருந்தா இந்த வார்த்தை அவங்க வாயிலேந்து வெளில வரும். உண்மையிலேயே அந்த அளவு வேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த மெனோபாஸ். இவங்களுக்கு அந்த நேரத்துல ஜென்ரலா பீரியட்ஸ் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வராது. ஆனா பீரியட்ஸ் நிக்கிற நேரத்துல தான், இதே மாதிரி டயத்துல தான் அவங்களுக்கு இதய பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ப்ராஸ்டேட். ப்ராஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு கிளாண்ட். நம்முடைய விந்தணு பீச்சப்படும் போது அதை நரிஷ் பண்றதுக்காக சுரக்கக்கூடிய ஒரு திரவம். வயதாக வயதாக அந்த தாம்பத்தியம் அப்படிங்கிறது குறையும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் அப்படிங்கிறது வீங்க ஆரம்பிக்கும். வீங்கினா என்ன ஆகுங்க, அது அதுக்கு மேல இருக்கிறது சிறுநீரகப்பை, மூத்திரப்பை. அதிலிருந்து மூத்திரம் வெளியேறும் பாதை அடைச்ச மாதிரி ஆயிடும், அதோட பேசேஜ் தின் ஆயிடும். பொண்ணுக்கு போறதுங்கிறது மரண அவஸ்தையா இருக்கும். உடல்ல கழிவுகள் வெளியேறது ஆக்சுவலி ஒரு ரிலாக்ஸான ஒரு அமைதியை தரும். நீங்க போய் காலையில போய் உட்காந்து வயிறை ஃபுல்லா கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, ஒரு ரிலாக்ஸ்டா இருக்கும்.
ஆனா இந்த ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்னா ஒவ்வொரு கணமும் வேதனையா இருக்கும். ஒண்ணுக்கு அப்படியே சொட்டு சொட்டு சொட்டா 10 நிமிஷம் 15 நிமிஷம் பாத்ரூம் போயிட்டு வந்து உட்காருவாங்க. திருப்பியும் போற மாதிரி இருக்கும். இதற்கு முக்கியமான காரணம் நம்ம சின்ன வயசுலாம் பாருங்க, இப்ப என் கிராமத்து பகுதியெல்லாம் பாருங்க, உட்கார்ந்தபடிதான் ஆண்கள் ஒன் பாத்ரூம் போவாங்க. ஆனா இன்னைக்கு நகர வாழ்க்கையில எல்லாம் டைட் பேண்ட் போடுறது, ஜீன்ஸ் போடுறது, அதுல நின்னுகிட்டு ஒன் பாத்ரூம் போற பழக்கம் வந்துருச்சு. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, சிறுநீர் பையில இருக்கிற முழுமையான சிறுநீர் வெளியேறது இல்ல. அப்ப இந்த பிரச்சனை வந்து அங்கேயே ஆரம்பிக்குது. இந்த பிபிஹெச்ங்கிறது ஒரு ஆபத்து இல்லாத ஒரு விஷயம்தான். சில இடத்துல வீங்கிறது, கட்டி வருது, அதெல்லாம் கேன்சரா மாறக்கூடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த பிபிஹெச்ங்கிறது ஆரம்பத்துல உங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா இத இப்படியே நீங்க கவனிக்காம விட்டீங்க அப்படின்னா, புரோஸ்டேட் கேன்சராவும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதனால என்ன பாதிப்பு இருக்கும்? ஒன் பாத்ரூம் போறதுல சிக்கல்கள் இருக்கும். பாலியல் ஆரோக்கியத்துல சிக்கல்கள் இருக்கும். மனதளவுல ரொம்ப டென்ஷனா இருக்கும். பிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். எப்படிங்க? நைட்டு சரியா தூக்கம் வராது. 3, 4 ட்ரிப் ஒன் பாத்ரூம் போற மாரி இருக்கும். சரியா தூங்கலைனாலே உங்களுக்கு என்ன ஆகும்? உடம்புல ரிப்பேரிங் அப்படிங்கிறது நடக்காது. அப்ப நெறைய ஆரோக்கிய பிரச்சனைகள் இதுவே கொண்டு வரும். இதுக்கு என்ன செய்யலாம்? ஆரோக்கியமான உணவு பழக்கம் கண்டிப்பா அவசியம். இதுல நாம ஏன் இப்ப இதுக்கு எடுக்கணும்? இது இதுக்கு ஒரு ஆக்ஷன் டேக்கரா இருக்கணும். அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும்? நாம ஆரோக்கியத்தை காக்கிறதுக்கு நாம இப்ப கண்டிப்பா ஒரு விஷயத்த செஞ்சாகணும். நமக்கு அப்படின்னாலும், நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு. நம்ம அம்மா, அப்பா அல்லது தாத்தா, பாட்டி யாராவது இருப்பாங்க. நம்ம மாமா, நம்ம உறவினர்கள், நண்பர்கள் வட்டத்துல இதே மாரி யாராவது இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த உதவி செய்யறது மிகப்பெரிய உதவியா இருக்கும். மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்ஸ குடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். ஓகேங்களா? இந்த இதுக்கு என்ன உதவுதுன்னு பார்ப்போம். இதுக்கு உதவுறது எலிக்சர் மிக்ஸ். இந்த எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு 12 இன்கிரீடியன்ட்டோட இருக்கிற ஒரு அமிர்த கலவை, மூலிகை கலவை. இதுல முதலாவதாக ட்ரிச்சிலியா காட்டிகுவா. இத கட்டுபான்னு சொல்லுவாங்க. இது பிரேசில் காடுகள்ல விளையக்கூடிய ஒரு குறு மரம். இது லிபிடோ என்ஹான்ஸ்மென்ட் பாலியல் ஆ, ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இது நரம்பு மண்டலத்தை தூண்டிவிடும். உங்களுக்கு ஆ, குழந்தையின்மைக்கு சரி பண்ணக்கூடிய ஒரு தீர்வா இது இருக்கு. ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்ல, ஜெனரல் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நரம்புகளை வலுப்படுத்தும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் எபிலிட்டி உடல்ல நடக்கக்கூடிய டேமேஜஸை சரி பண்ணும். இதுல இருக்கிற ஆல்கலாய்ட்ஸ், ஃபிளாவனாய்ட்ஸ் எல்லாம் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் கொண்டது. இரண்டாவது தாவரம் செரோனா ரெப்பன்ஸ். இது சா பால்மெட்டோன்னு சொல்லுவாங்க. இது குறிப்பா அமெரிக்க பகுதியில் சவுத் ஈஸ்ட் அமெரிக்கால கிடைக்கக்கூடிய ஒரு குறு பனை வகை தாவரம். இது ப்ராஸ்டேட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இந்த ப்ராஸ்டேட் வீக்கத்தை சரி பண்றதுக்கு ரொம்ப எக்ஸலண்டா ஒர்க் பண்ணுது. டிஹெச்டி அப்படிங்கக்கூடிய ஹார்மோனுக்கு இந்த டெஸ்டோஸ்டோன்லேருந்து டிஹெச்டியா கன்வெர்ட் பண்றதை ப்ரொடக்ட் பண்ணுது. பாலியல் திறனை மேம்படுத்தி கொடுக்குது. இது மட்டும் இல்ல, ஹார்மோன் பேலன்ஸை ஹார்மோன்கள் அதிகமாகாமலும் இல்லை கம்மியாகாமலும் பாதுகாக்குது. உடல்ல ஏற்படக்கூடிய அழற்சிகளை கம்மி பண்ணி கொடுக்குது. யூரினரி ட்ராக்டோட அதுல சில சமயம் என்ன ஆகும்னா இன்ஃபெக்ஷன்லாம் ஆகும். அந்த இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறது, அந்த சிறுநீர் பாதையை வந்து விரிவுபடுத்தி கொடுக்கறது, அந்த விஷயத்தெல்லாம் இந்த செரோனாரப்பன் செய்யும். அடுத்தது குக்குரிபிட்டா மெஸ்டோட்டா அப்படிங்கக்கூடிய பரங்கி விதைகள். இதில் அபரிமிதமான நுண்ணூட்ட சக்திகள் இருக்கு. எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ், புரோட்டீன், ஜிங்க், மெக்னீசியம், இதே மாதிரி பல்வேறு விதமான நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்கு. இது ப்ராஸ்டேட் ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஸ்பெர்மோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்கு, அதோட குவாலிட்டி சரியில்லை, அதோட உருவ அமைப்பு சரியில்லை, அது நீந்தும் தன்மை சரியில்லைன்னு சொல்றாங்கல்ல. அந்த ஸ்பெர்ம் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்ல, இது ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச், அதாவது உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை நிறைய கொடுக்கும். இதுல இருக்கிற விட்டமின் இ அப்படிங்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட். இதுல உங்களுக்கு ட்ரைட்டோபோன் அப்படிங்கிற ஒரு சத்து இருக்கு. இது தூக்கமின்மைக்கு சிறந்த தீர்வா இருக்கு. இது மசில்ஸ் அண்ட் போன், அதாவது எலும்பு ஆரோக்கியத்துக்கும் தசை வளர்ச்சிக்கும் இது உறுதுணையா இருக்கு.
அடுத்ததா வருது ட்ரிபிளஸ் டெரஸ்டரிஸ் அல்லது நெரிஞ்சியல் முள் பங்க்சர் வைன்னு சொல்லுவாங்க. இது பாலியல் ஆரோக்கியத்துக்கும் நல்லா இருக்கு. இதுக்கு காம அரசின்னு ஒரு பேர் உண்டு. பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், குழந்தையின்மைக்கு தீர்வா இருக்கும். பிசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது வண்டி நல்லா ஓடணும்லங்க. வண்டின்னா என்னங்க? இந்த இன்சான் உடம்பு தான். அதுக்கு அந்த திறன் கொடுக்கணும்ல, வலிமையை கொடுக்கணும்ல, அது நிறைய கொடுக்கும். இது மசில் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். டெஸ்டோஸ்டோனை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஆண் தன்மைக்கான விஷயத்தெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பெண்களுக்கு வந்து அந்த லவ் டிசைரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அத்லெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது தடகள வீரர்கள்னு இருப்பாங்க, ஓட்டப்பந்தய வீரர்கள், அவங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது. பிளட் சுகரை மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். அடுத்தது ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ். இது நம்ம உடம்புக்குள்ள ஏதாவது ஒரு டேமேஜ் நடந்ததுன்னா, இப்ப நம்ம உடல் அப்படிங்கிறது பார்க்கும்போது உடலா தெரியுது. இது ஒரு 11 மண்டலங்களால் ஆனது. ஒவ்வொரு மண்டலத்துக்கும் சில ஆர்கன்ஸ் துணை இருக்கும். அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் டிஷ்யூஸால் ஆனது. அந்த டிஷ்யூஸ் எல்லாம் எதால் ஆனதுன்னா செல்களால் ஆனது. அந்த செல்கள் ஏதாவது டேமேஜ் இருந்ததுன்னா, இந்த ஸ்டெம் செல் அந்த செல்லாவே மாறி அதுல இருக்கிற டேமேஜ் ஆன செல்லுக்கு பதிலா இந்த செல்லு போய் வேலை செய்யும். எப்படி ஒரு சீட்டு கட்டுல ஜோக்கர் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஏதாவது இல்லாத கார்டுக்கு ஈடு கட்டுற மாதிரி அது வேலை செய்யுமோ, அதே மாதிரி இந்த ஸ்டெம் செல் நம்ம உடம்புல ஏதாவது செல் டேமேஜ் ஆயிருந்ததுன்னா அதை சரி பண்ணி நல்லபடியா வேலை செய்யும். இதுல ரெட் பீச் ஸ்டெம் செல்ங்கிறது செல்லுலார் லெவல்ல ரினியூவலுக்கு சப்போர்ட் பண்ணும். அதாவது செல் ரிப்பேர் அண்ட் ரினியூவல் ரெண்டுத்துக்குமே ரீஜெனரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். மெனோபாஸ் ரிலீஃப்க்கு இது பெட்டரா இருக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட் டிஃபென்ஸ் இதுல நிறைய இருக்கு. ஸ்கின்னை வலிமைப்படுத்துறதுல, ஸ்கின்னோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். செல்ல டிஎன்ஏ லெவல்ல இருக்கிற டேமேஜை கூட சரி பண்ணி கொடுக்கும். வயதாகும் தன்மையை குறைக்கும். வயது குறையும், அந்த இளமையா இருக்கிறதுக்கான தன்மையை கொடுக்கும். இன்னொன்று கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ். இதுவும் வந்து முக அழகுக்கு, அந்த எலாஸ்டிசிட்டிக்கு, மாய்ஸ்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும். ஓவரியன், நம்ம ஓவரியில நிறைய கருமுட்டைகள் இருக்கும். அந்த கருமுட்டைகள் குவாலிட்டியாகவும் குவான்டிட்டியாகவும் இருக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். அடுத்தது ஹார்மோனல், நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ் எல்லாம் சமனா இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். குறிப்பா மெனோபாசல் சிம்டம்ஸ்க்கெல்லாம் தீர்வா இது இருக்கும். டிஷ்யூஸ் ரீஜெனரேஷன். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க கர்ப்பப்பையில ஒரு பிரச்சனை, கட்டி இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, சில டிஷ்யூ growth இருக்குன்னு. இந்த ஸ்டெம் செல் எதுவா இருக்குன்னா, இன்னைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, ஸ்டெம் செல் மூலமா தான் இன்ஃபர்டிலிட்டிக்கு ட்ரீட்மெண்ட் இப்ப கடந்த 2-3 வருடமா இருக்கு. ஆனா இந்த எலிக்சர் மிக்ஸ்ங்கிறது கடந்த 14 வருடமா இந்த சேவையை செஞ்சுட்டு இருக்கேன். கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ் ஆல்சோ எபிஜெனட்டிக் ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது பண்ணுது. ஸ்கின் ரீஜெனரேஷன், அதாவது நம்ம செல்கள் அழியறதும் உருவாகிறதும் நடந்துகிட்டே இருக்கும். அப்ப பழைய செல் அழியும்போது புது செல் நல்லதா உருவாகணும்ல, அதுக்கு இது உதவுது. நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துது. எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம், இது ஹார்னி கோட் வீட்னு சொல்லுவாங்க. இந்த செக்ஸுவல் டிசைர் ஆண்களுக்கு ரொம்ப அபரிமிதமா தரக்கூடிய ஒரு விஷயம் இதுல இருக்கு. இதுல இருக்கிற ஐகாரின் அப்படிங்கிறது எரக்டல் ஃபங்க்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. உடம்புல நேச்சுரலா நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தியாகி இரத்த குழாய்கள் விரிவடைந்து அதில் ரத்தம் பாய்வதை இது உறுதி செய்யுது. டெஸ்டோஸ்டோன் அதிகம், அதை டெஸ்டோஸ்டோனை ஊக்குவிக்குது. ஸ்பெர்ம் அண்ட் எக் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. இது மெனோபாஸ்க்கு நல்லது, ப்ராஸ்டேட் ஹெல்த்துக்கு நல்லது, இன்ஃபர்டிலிட்டிக்கு நல்லது, குறிப்பாக எரக்டல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு நல்லது, ஜென்ரல் ஹெல்த்துக்கு நல்லது. இப்போ நம்ம எலும்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா பிஹெச் லெவல் நம்ம உடம்புல பெட்டராக இருக்கணும். அது பிஹெச் லெவலை இம்ப்ரூவ் பண்ணி போனோட டென்சிட்டியை, அந்த திடத்தன்மையை அதிகரிக்குது. ப்ராஸ்டேட் ஹெல்த்துக்கு மேம்பட்டு கொடுக்குது. நம்ம மனம் சார்ந்த பிரச்சனைகளை இது தீர்க்குது. அதாவது ஒரு நம்ம நியூராலஜிக்கலா நம்ம நரம்பு மண்டலங்களை வலுப்படுத்துது. மூளைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நரம்புகள் ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டு இருக்காது, தள்ளி தள்ளி இருக்கும். நம்ம ஒரு ஓடையை தாண்டி போற மாதிரி நம்ம சிக்னல்லாம் தாண்டி 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 போகும். அது ஒரு சினாப்சிஸ்னு சொல்லுவாங்க. அந்த வேலைக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த மூளையோட ஃபங்க்ஷனுக்கு இது ரொம்ப பெஸ்டா யூஸ்ஃபுல்லா இருக்கு. கார்டிசெப்ஸ் இன்னைக்கு விலை உயர்ந்த ஒரு பொருள் நம்ம இன்கிரீடியன்ட்ல இருக்குன்னா இதுதான். இது ஹிமாலயன் வயக்ரான்னு சொல்லுவாங்க, ஹிமாலயன் கோல்டுன்னு சொல்லுவாங்க. கிலோ 10-12 லட்ச ரூபா மதிப்புள்ள இந்த காளான் எதற்காக அப்படின்னா உடம்புல ஆக்சிஜன் இன்டேக்கை அதிகரித்து கொடுக்கும். உடம்புல ஏடிபி ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதனால என்ன ஆகும்னா ஒவ்வொரு செல்லும் அதோட திறன் அதீத திறன்ல, இப்போ ஒரு வண்டி
மேக்சிமம் ஸ்பீடு 140 கிலோமீட்டர் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம செல்லுக்கு ஒரு திறன் இருக்கும் இல்லையா, அந்த முழு திறனோட அது வேலை செய்யறதுக்கு இந்த கார்டிசெப் உதவி செய்யும். ஏன்னா ஏடிபி ப்ரொடக்ஷன் அதில் நல்லா இருக்கும். இது டெஸ்டோஸ்டெரான் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பெர்ம் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஃபீமேல் ஃபெர்டிலிட்டி, பெண்களுக்கு கருத்தரிக்கும் தன்மையை அதிகரித்து கொடுக்கும். கார்டிசெப்போட இன்னும் பெட்டரான பெனிஃபிட் என்னன்னா, இந்த அத்லெட்ஸ் எல்லாம் இதைத்தான் யூஸ் பண்ணுவாங்க. எனர்ஜி என்டூரன்ஸ், நிறைய நேரம் ஓடுறதுக்கு என்னங்க, அவங்க ஆக்சிஜன் இன்டேக் இருக்கணும். நுரையீரல் முழு சுவாசத்தையும் எடுத்து அதில் இருக்கிற ஆக்சிஜன் எடுத்து ஒவ்வொரு ரத்தத்துல ரத்த சிவப்பணுக்கள்ல அந்த ஆக்சிஜனை ஏற்றி செல்லு முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும்ல, அந்த வேலையெல்லாம் இது திறம்பட செய்யும். நிறைய பேருக்கு மூச்சு விடுறது குவாலிட்டியா இருக்காது, முழுசா மூச்சு விட மாட்டாங்க. இது ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கும். இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிச்சு கொடுக்கும். ஸ்டிவியா ரெபடியானா இது ரத்த சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இது பிசிஓஎஸ்க்கு, அதாவது பெண்கள் கருப்பையில நீர் கட்டி அப்படின்னு நல்லா சொல்லுவாங்கல்ல, அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும். மெனோபாஸ் டயத்துல அமைதிப்படுத்தி கொடுக்கும். ஹார்ட் ஹெல்த்துக்கு பெட்டர். கட் ஹெல்த், அதாவது ஜெரிமான மண்டலம், முழு ஜெரிமான மண்டலத்துக்கும் இது உதவியா இருக்கும். வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் உதவியா இருக்கும். பாசிவ் ஃப்ளோரா, இன்னைக்கு நிறைய பேருக்கு மன சம்பந்தமான பிரச்சனை தான் ஜாஸ்தி இருக்கு. இது மனம் சம்பந்தமான பிரச்சனைகளை கம்மி பண்ணி கொடுக்கும். அதாவது அந்த கார்டிசால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமா உருவாகிறதுனால தான் மனசு அமைதி இல்லாம அப்படியே டென்ஷனா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. இது ஆங்ஸைட்டியை குறைத்து லிபிடோவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். மெனோபாஸ் டயத்துல அந்த மனசை வந்து ரிலாக்ஸ்டா வச்சுக்கணும், அதற்கு இது உதவும். ஹார்மோனல் காம், சில பேருக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்லாம் ஓவரா துடிக்கும், டென்ஷனா இருப்பாங்க, அதெல்லாம் அமைதிப்படுத்தி கொடுக்கும். ஸ்லீப் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நல்ல டீப் ஸ்லீப் கொடுக்கும். கவலைகளை மறந்து நிம்மதியான ஒரு மனநிலையை கொடுக்கும். பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஜபட்டிகாபா, இது பிரேசில் கிரேப்ஸ்னு சொல்லுவாங்க. இது மரத்துல, நம்ம ஊர்ல அத்திப்பழம்லாம் பார்த்துருப்பீங்க, மரத்திலேயே அப்படியே காய்ச்சிருக்கும். அதே மாதிரி இது மரத்திலேயே பழுக்கக்கூடிய ஒரு பழம், ரொம்ப சுவை மிகுந்தது, விட்டமின் சி ரிச் ப்ராடக்ட். அதனால உடம்புல கழிவுகள் வெளியில போறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஆன்டி ஆக்சிடென்டா இருக்கும். கரு உருவாகும் தன்மையை அதிகரித்து கொடுக்கும். ஈஸ்ட்ரோஜன் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். உள்ளுக்குள்ள இருக்கிற அழற்சிகளை கம்மி பண்ணி கொடுக்கும். டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கு, அதாவது கட் ஹெல்த்னு சொல்லுவாங்க, வாயிலேருந்து ஆசன வாய் வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உதவும். கேன்சருக்கு எதிர்ப்பு பண்புகளை கொண்டது. ஸ்கின்னை ஒரு பளபளன்னு நல்ல ஒரு ரேடியன்ட் ஸ்கின்னா உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி லாஞ்சிவிட்டி, வயதாகும் தன்மையை கொடுத்து நெடுநாள் வாழும் தன்மையை கொடுக்கும். ஜென்ரலா எப்படி ஔவையார் வந்து அதியமானுக்கு அந்த நெல்லிக்கனியை கொடுத்தாங்களோ, அதுல என்னங்க, விட்டமின் சி ரிச் ப்ராடக்ட் தான் நெல்லிக்கனி. அதே மாதிரி இதுவும் விட்டமின் சி ரிச் ஃப்ரூட் தான் பிரேசிலியன் கிரேப்ஸ்னு சொல்லக்கூடிய ஜப்டிகாப்பா. அடுத்து பிளிகியா, இது புளிப்பு சுவை உள்ள ஒரு பழம். இது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்லது, ஹார்மோனல் சப்போர்ட்டுக்கு நல்லது, குழந்தை பிறக்கும் தன்மை அதிகரிக்கும், ப்ராஸ்டேட் ஹெல்த்துக்கும் இது நல்லதா இருக்கு. எனர்ஜி மெட்டபாலிசம், நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகிற வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணும். பிளட் சுகரை கண்ட்ரோலா வச்சுக்கும். நுண்ணூட்ட சத்துக்களை அடர்த்தியா இது கொடுக்கக்கூடிய விஷயம் உண்டு. இதே மாதிரி இந்த எலிக்சர் மிக்ஸ் ஒவ்வொன்றும் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அப்படி பார்க்கும்போது ஃபெர்டிலிட்டி, ஸ்பெர்ம் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அந்த கருமுட்டை வளர்ச்சியை ஊக்குவித்து கொடுக்கும். ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். எரக்ஷன் சம்பந்தமான ஈடிங்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். அந்த லவ் டிசைரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். மூடு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். மைண்டு தான் ஜென்ரலாக அதுக்கு முக்கியமான காரணம் இருக்கும். மைண்டு அமைதி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி பாலியல் ஆரோக்கியத்துக்கு ஒரு உணர்வு வேணும். எனக்கு இந்த ஒரு பசி, அதுவும் ஒரு பசி, நிறைய பேருக்கு எப்படி வயிறு பசிக்கிறது இல்லையோ, இந்த பசியும் இருக்கிறது இல்லை. இந்த பசியை உருவாக்கும். பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு வலிமையை கொடுக்கும். விட்டாலிட்டியை கொடுக்கும். ஸ்டெமினாவை கொடுக்கும். ஒரு லாங் டியூரேஷன் எண்டூரன்ஸை கொடுக்கும். அடுத்தது மெனோபாஸில் வரக்கூடிய உடல் வலி உபாதைகள், மூடு ஸ்விங்கு, அந்த ஹார்ட் ஃப்ளஷஸ்ன்னு சொல்லக்கூடிய கட்டி கட்டியாக போகிற இது, அடர்த்தியாக கலர் மாறி போகிறது, இதே மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கட்டுப்படுத்தி கொடுக்கும். எலும்போட வலிமையை அதிகரித்து கொடுக்கும். அடுத்தது ப்ராஸ்டேட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். பிபிஹெச்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் வீக்கத்தை கட்டுப்படுத்தும். அதனால ஒன் பாத்ரூம் போகிறதுல இருக்கிற கஷ்டத்தெல்லாம் சரி பண்ணி கொடுக்கும். ஈஸியாக யூரினல் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். உடலில் இருக்கிற
குறிப்பா ப்ராஸ்டேட்ல இருக்கிற வீக்கத்தை கம்மி பண்ணி கொடுக்கும். சரிங்க. இது மட்டும்தானா அப்படின்னா, மீண்டும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வரேன். திருப்பி இந்த விஷயத்த இன்னொரு ட்ரிப் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இது என்ன அப்படின்னா, கொஞ்சம் லேட்டா வந்தவங்களுக்கா லேட்டஸ்ட்டா இன்னொன்னு சொல்லிடுறேன். இது மெடிசின் கிடையாது. இது ஃபுட் சப்ளிமெண்ட். இது எந்த நோயும் தீர்ப்பதற்காக ப்ரமோட் பண்ணக்கூடாது. அவங்க ஏதாவது நோயோட இருக்காங்கன்னா, கண்டிப்பா டாக்டரோட அட்வைஸோட மட்டும் தான் எடுத்துக்கணும். இது அவங்க எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கு மாற்று கிடையாது. அவங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்கன்னா, அவங்க எடுத்துக்கிற ட்ரீட்மெண்ட்டோட இதையும் சேர்த்து எடுத்துக்கலாம். அதுக்கு அவங்க டாக்டர்ட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு எடுத்துக்கலாம். இது ஜென்ரலா எதுக்காகன்னா, இதே மாரி பிரச்சனைகள்லாம் வராம முன்கூட்டியே நம்மள பாதுகாத்துக்கணும், தற்காத்துக்கணும். அதுக்காக இது. இது டயக்னாஸ் பண்றதுக்கோ, ட்ரீட் பண்றதுக்கோ, கியூர் பண்றதுக்கோ எதுவும் கிடையாது. பிரிவென்ட் அப்படின்னா, ஆரோக்கியமா இருந்தா நம்ம நல்லா இருக்க முடியும் இல்லங்க. டிசீஸ் வந்துட்டு அத பிரிவென்ட் பண்றதுக்காக கிடையாது. நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட். ஓகேங்களா? இத யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, 18 வயதுக்கு மேற்பட்ட எல்லாருமே எடுத்துக்கலாம். ஆனா, பிரெக்னன்ட் வுமன் எடுத்துக்கக்கூடாது. பாலூட்டும் தாய்மார்கள் எடுத்துக்கக்கூடாது. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சவங்க எடுத்துக்கவே கூடாது. ஓகேங்களா? இத யாருக்காவது ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னா, அவங்க டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா எடுத்துக்க சொல்லுங்க. இத எடுத்துக்கும்போது, சில சிம்ப்டம்ஸ் எல்லாம் இருக்கும். இது வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கான சில அறிகுறிகள் இருக்கும். என்னெல்லாம் அறிகுறி இருக்கும்? இத சொல்லி குடுங்க. கண்டிப்பா சொல்லாம குடுக்காதீங்க. உடம்புல ரத்த ஓட்டம் போடும்போது தலைவலி வரலாம். அதே மாரி நுரையீரல சுத்தம் பண்ணும்போது, உங்களுக்கு நுரையீரல்ல இருக்கிற கழிவுகள்லாம் சளி மூலமா, ரன்னிங் நோஸா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி ஸ்கின்ல ஏதாவது யாருக்காவது இஷ்யூ இருக்குன்னா, உடல எந்த இடம் டேமேஜ் ஆயிருக்கோ, எந்த இடம் வீக்கா இருக்கோ, அந்த வழியா தான் கழிவுகள் வெளில வரும். அப்ப ரேஷஸோ இல்ல தடிப்பு தடிப்பா ஏதாவது வரதுக்கோ வாய்ப்பு இருக்கு. இது சில நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடும். அதே மாரி வயிறுல அந்த வாய் முதல் ஆசன வாய் வரைக்கும் இருக்கிற அந்த ஃபுல் கட்டுல எங்கேயாவது கசடுகள், ஏதாவது குப்பைகள் இருந்ததுன்னா, எது வழியா வருங்க? வாந்தியாவோ இல்ல பேதியாவோ தான் வரும். அடுத்தது குறிப்பா முக்கியமா ஒண்ணு பார்க்கணும். என்ன அப்படின்னா, கை கால்ல குடைச்சல் வலி. குறிப்பா இடுப்புக்கு கீழ இருக்கிற எலும்புகள்ல ஒரு குடைச்சல் வலி வரத நெறைய சகோதரிகள் குறிப்பா சொல்றாங்க. சில சகோதரர்களும் சொல்றாங்க. யாருக்கெல்லாம் ரத்தம் குறைவாக இருக்கோ, இல்ல குறைபாடோட இருக்கோ, அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எங்க போய் வேலை செய்யும்னா, எந்த இடத்துல பிளட்டோட ஃபேக்டரி இருக்கோ, அந்த இடத்துல போய் வேலை செய்யும். பிளட்டோட ஃபேக்டரின்னு எங்க இருக்குங்க? நம்முடைய எலும்பு மஜ்ஜையில இருக்கு. எலும்பு மஜ்ஜை போன் மேரோல இருக்கு. போன் மேரோ குறிப்பா நம்ம தொடை பகுதியிலயும், கால் பகுதியில இருக்கிற பெரிய சைஸ் எலும்புல நெறைய இருக்கு. இது போய் அங்க வேலை வாங்கும். "தம்பி, இத்தன நாள் நீ சும்மா இருந்துட்ட, போதாது. ஒழுங்கா ரத்தத்த ஒழுங்கா குவாலிட்டியா உற்பத்தி பண்ணு" அப்படின்னு தட்டி அடிச்சு வேலை வாங்கும். அந்த நேரத்துல சிலருக்கு கம்மியா வலி இருக்கும். சிலருக்கு அதிகமா வலி இருக்கும். சிலருக்கு தீவிரமான வலி இருக்கும். இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட்டு உங்க நண்பர்களுக்கு இத நீங்க புரிஞ்சிடுங்க. இத நீங்க யாருக்காவது சொல்றீங்க அப்படின்னா, இந்த விஷயத்த குடுக்கும்போது சொல்லிக் குடுங்க. அப்ப உங்களுக்கு சரியாயிடுச்சு. உங்களுக்கு வலி வரல. இது எல்லாருக்கும் வலி வராது. எல்லாருக்கும் இந்த சிம்ப்டம்ஸ் இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாரி இருக்கும். உங்களுக்கு கை, கால் வலி வரல. தெரியவே தெரியாது. எனக்கும் அந்த கால் வலி எல்லாம் வந்தது கிடையாது. எனக்கு நான் ரெகுலரா பிளட் டோனர் கிட்டத்தட்ட 58 முறை ரத்தம் டொனேட் பண்ணியிருக்கேன். எவ்வளவுக்கு ரத்தம் நீங்க அதிகமா டொனேட் பண்றீங்களோ, அவ்வளவுக்கு உடம்புல ரத்தம் ஊறிட்டே இருக்கும். தயவு செஞ்சு உங்களோட ஹீமோகுளோபின் லெவல் நல்லா இருந்ததுன்னா, 3 மாதத்திற்கு ஒரு முறை ரத்த தானம் செய்யுங்க. இது அவங்களுக்கு செய்யற உதவி இல்ல. உங்களுக்கு நீங்களே செய்யற உதவி. உடம்புல ரத்தம் உற்பத்தி ஆயிட்டே இருக்கும். ஆனா பெண்கள் என்ன அப்படின்னா, 3 மாசத்துக்கு ஒரு ட்ரிப் ரத்தம் குடுக்கலாம். ஆனா அவங்க மாசம் மாசம் பீரியட்ஸ்ங்கிற பேர்ல ஒரு குழந்தை உருவாகுறதுக்கு அத்தனை சத்துக்களும் அவங்க கர்ப்பப்பையில போய் வருது. அது ஷெல்ஃப் லைஃப் முடிஞ்ச உடனே ரிலீஸ் ஆயிடுது பீரியட்ஸ்ன்னு. அப்ப அவங்களுக்கு ரத்தம் அப்படிங்கிறது இழப்பு இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அவங்களுக்கு ரத்த உற்பத்தி அதிகமா இருக்கணும். அதே மாரி நேரங்கள்ல அவங்களுக்கு இது போய் அடிச்சு வேலை வாங்கும். அப்ப வலி அப்படிங்கிறது நார்மல். அதனால பயம் கிடையாது. இன்னைக்கு காலையில கூட ஒரு சகோதரிட்ட பேசும்போது அவங்க ரொம்ப பயந்தாங்க. "என்னங்க டாக்டர் என்னங்க சார், இதே மாரி கால்லலாம் பயங்கரமா வலி" அப்படின்னு கேட்கும்போது நான் கேட்டேன். "சரிங்க, என்ன செஞ்சீங்க?" அப்படின்னா, "நடந்துகிட்டே இருக்கணும் போல இருந்தது. நைட்டு முழுக்க நடந்துகிட்டே இருந்தேன்" அப்படின்னாங்க. "சரிங்கம்மா, நைட்டு முழுக்க நடந்துகிட்டே இருந்தீங்க. அப்ப இப்ப டயர்டா இல்ல நீங்க படுத்து தூங்கிட்டுல்ல இருக்கணும். இப்ப எப்படி நீங்க தெம்பா இருக்கீங்க?" அப்படின்னா,
இல்லைங்க, எனக்கு அந்த டயர்டெல்லாம் இல்லை, தெம்பா இருக்கேன், இப்பெல்லாம் வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டேன். அடுத்தது கேட்டேன், இப்ப உங்களுக்கு உடம்பு முடியாம கால் வலி இருந்ததுன்னா டயர்டா தானே இருக்கும், தூங்காம இப்ப நைட்டு முழுக்க தூக்கம் வரலன்னா டயர்டா தானே இருக்கும் அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க அப்படின்னாங்க. இப்ப இது நல்லது செய்யுதா கெட்டது செய்யுதா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, உள்ள நல்லது தான் செய்யுது, ஓகேங்க அப்படின்ட்டு இது புரிய வைங்க. இந்த விஷயம் இது வந்து கெட்டது செய்யல, நல்லது தான் செய்யுது அப்படிங்கிற விஷயத்த புரிய வச்சு பொருளை கொடுங்க. அப்பதான் உங்களுக்கு தொடர்ந்து வாங்குவாங்க. நாம வந்து இந்த பொருளை எப்படி செய்றோம், 4 மாசத்துக்கு நீங்க சாப்பிடணும், 4 மாசத்துக்கு தேவையானது ஒரு 25,000 கொடுத்து வாங்கிக்கோங்கன்னு யார்ட்டையுமே நம்ம சொல்றது இல்லையே. 1 மாசத்துக்கு தேவையானது வாங்குங்க, வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்து திருப்பி இவ்வளவு தூரம் பேசுற மாதிரி உங்கள்கிட்ட கன்வின்ஸ் பண்ண வேண்டாம், நீங்களா அடுத்த பொருள் கொண்டு வந்து தாங்க அப்படிம்பாங்க. தேனி பக்கத்துல ஒரு அம்மாவுக்கு கொடுத்துருந்தோம். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 15 நாள் 20 நாள் பயங்கரமான பெயின். யார் கொண்டு போய் அந்த பொருளை கொடுத்தாங்களோ அவங்க ஃபோன் பண்றதுக்கு பயந்துட்டு ஃபோன் பண்ணல. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட இல்லைம்மா கொஞ்சம் வெயில்ல இருங்கம்மா, கொஞ்சம் நடந்துகிட்டு இருங்கம்மா, வெந்நீர்ல கொஞ்சம் உடம்புல வெந்நீர் படுற மாதிரி குளிங்கம்மா இப்படிங்கிறதெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். 1 மாசம் முடிஞ்சோடனே, தம்பி அந்த பையன் ஃபோன் எடுக்கலப்பா, அவரை கொஞ்சம் வர சொல்லுங்களேன், எனக்கு இன்னொரு பாக்கெட் வேணும் அப்படின்னாங்க. முதல் முறை மட்டும்தான் நாம கன்வின்ஸ் பண்றதுக்காக நிறைய பேசுற மாதிரி இருக்கும், கரெக்டா ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும். 2வது முறை அவங்களுக்கே ஃபீல் பண்ணும், அந்த வழியெல்லாம் போனதுக்கு அப்புறம் அப்பா ஒரு 10 வயசு 20 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கப்பா, அப்படி லைட்டா ஃபீல் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தொடர்ந்து வாங்குவாங்க. அது அதே மாதிரி ப்ராடக்ட் தான் நீங்களும் இப்ப இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த உடல்ல சில ஆக்ஷன்ஸ் நடக்கும். அந்த ஆக்ஷன்ங்கிறது ரியாக்ஷன் கிடையாது, ஆக்ஷன் வேலை செய்யுதுங்கிறதுக்கான அர்த்தம். ரியாக்ஷன்ங்கிறது என்னங்க, பக்க விளைவுகள். இதுல பக்க விளைவுகள் எதுவுமே கிடையாது, நீங்க நம்பி தைரியமா எடுக்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ வெரி மச். மீண்டும் அடுத்த செஷன்ல சந்திப்போம். குட் நைட் ஆல்.